all. Welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu. Daily content for TNU, Survey, TN, PSC, SSC, RRB and Banking. So, இன்று நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டி தான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஃபிடேவோட பார்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட் செஸ் போட்டி வந்து நடக்குது. ஸோ இதில் யார் யார் இருக்காங்க, பார்ட்டிசிபேஷன் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. குகேஷ், ஸோ ஃபஸ்ட்டு இதில் இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா குகேஷ் அவர்கள், அடுத்து பிரக்யானந்தா, அடுத்து வைஷாலி அவர்கள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விதித் குஜராத்தி, அடுத்து கொனேரோ ஹம்பி. ஸோ இவங்க தான் இந்தியாவை சேர்ந்த இந்த 5 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்படிஷனில் வந்து கலந்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபிடேக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட் செஸ் போட்டி வந்து நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குகேஷ் அண்ட் பிரக்யானந்தா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விதித் குஜராத்தி வந்து மீண்டும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதுதான் இது வந்து இந்த நியூஸு. ஸோ இது வந்து 4th ரவுண்டு தான் நடக்குது. ஸோ ஃபைனல் ரவுண்டில் யார் வந்து வின் பண்ணுறாங்க, எந்த நாட்டை சேர்ந்தவங்க வின் பண்ணுறாங்க, ஸோ இந்தியாவில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கடைசியாக பார்க்கலாம். இப்போ வரைக்கும் யார் யார் எதில் வந்து ஜெயிச்சுட்டு வராங்க அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த அரசியல் தலைவர் RM வீரப்பன், அவருக்கு 97 வயசு. ஸோ இவர் வந்து இறந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா மூலியமா, சரிங்களா, அண்ணா மூலியமா எம்ஜிஆர் கூட பழகுற வாய்ப்பு வந்து இவருக்கு கிடைச்சிது. அப்போ வந்து டிஎம்கேலேருந்து எம்ஜிஆர் வந்து தனியாக வந்து போய் கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா, ஏடிஎம்கேன்னு. ஸோ அப்போ வந்து இவர் வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவர் தயாரிச்சிருக்காரு. ஸோ காக்கி சட்டை, பாட்ஷா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிக்ஷாக்காரன், இந்த படம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவர் வந்து தயாரிச்சிருக்காரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா கூடயும் இவருக்கு நெருங்கிய ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதே மாதிரி எம்ஜிஆர் கூடயும் வந்து நெருங்கிய ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் அஞ்சல் உரைகளில் தேர்தல் விழிப்புணர்வு வாசகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 10 லட்சம் அஞ்சல் உரைகளில் பார்த்தீங்கன்னா தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இதில் நம்ம ரீசெண்டாக கூட வந்து பார்த்துருப்போம். ஸோ எலெக்ஷன் கமிஷன் வந்து ரீசெண்டாக மித் வர்சஸ் ரியாலிட்டி ரெஜிஸ்டர் அப்படின்றத வந்து ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி நியூஸில் பார்த்துருப்போம். அதே மாதிரி பொண்ணு, பையன், அதுக்கப்புறம் வந்து மணமகன் வீட்டார், மணமகள் வீட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையே வந்து ஒரு கலெக்டர் வந்து அடிச்சு கொடுத்ததாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே கூட நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அவேர்னஸ் கேம்பெயினாக பண்ணுறாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வருஷம் இது எலெக்ஷன் கமிஷன் வந்து என்னென்ன ரீசெண்டாக இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ சுபிதா ஆப்பு, அடுத்து சாக்ஷம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா CVGIL ஆப்பில் நம்ம வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 85 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் ஓட் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாமே நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து பார்த்தோம்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி மித் வர்சஸ் ரியாலிட்டி ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனை பற்றி நல்லா நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ நெக்ஸ்ட் எலெக்ஷன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். உலக சுகாதார தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ அதாவது வேர்ல்டு ஹெல்த் டேன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி கொண்டாடப்படுது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், விப்ரோவின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸ் பாலியா. ஸோ உங்களுக்கு கேட்கலாம், ஸோ ரீசெண்டாக எந்தெந்த கம்பெனியோட CEO வந்து ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களோடது இந்த சைட் கொடுத்துட்டு ஸோ அவங்க எந்த கம்பெனியை வந்து சேர்ந்தவங்க அப்படின்றத கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி வந்து TNPSCல நிறைய டைம் கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், இந்திய கடலோர காவல்படை நீர்வாழ் மையம் இயக்குனர் ஜெனரல் ராகேஷ் பால் எங்கு திறந்து வைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. நெக்ஸ்ட் நியூஸ், புதிய தலைமுறை பாலிஸ்டிக் ஏவுகணை அக்னி பிரைம் எங்கிருந்து வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? ஸோ நம்ம இதை பார்த்துருப்போம். ஸோ அக்னி 5 இது வந்து எந்த ப்ராஜெக்ட் கீழே வருது அப்படின்னா திவ்யாஸ்திரா அப்படின்ற இந்த ப்ராஜெக்ட் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்னி பிரைம் 5 வந்து வருது அப்படின்றத பார்த்துருப்போம். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் அப்துல் கலாம் ஐலாண்டு, ஸோ அந்த இடத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா இது லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ்க்கு முன்னாடி இந்த நியூஸை பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் நியூஸ், ஏப்ரல் 2024 எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வெளியிட்ட வணிகச் சூழல் தரவரிசை 2024 அறிக்கையில் இந்தியா எந்த இடத்தை பிடித்தது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 51வது இடத்தை, சரிங்களா. ஸோ எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு வணிகச் சூழல் தரவரிசையில் இந்தியா வந்து 51வது ரேங்க்ல இருக்கு அப்படின்றது டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், மத்திய அரசின் சுகாதார திட்டத்திற்கான சுகாதார அணுகலை மேம்படுத்துவதற்காக MyCGHS அப்படின்ற இந்த ஆப்பை வந்து ரீசெண்டாக அமைச்சகம் வந்து ரிலீஸ் பண்ணிருச்சு. அது எந்த அமைச்சகம்னு கேட்குறாங்க. ஸோ H அப்படின்னாலே ஹெல்த். ஸோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம். நெக்ஸ்ட் நியூஸ்,
சமீபத்தில் உலகின் மிக சக்தி வாய்ந்த லேசரை எந்த நாடு உருவாக்கியது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொமானியா. நெக்ஸ்ட் நியூஸ், பேட்மிண்டன் ஆசிய சாம்பியன்ஷிப் 2024 எந்த நாடு ஏற்பாடு செய்யப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீனா. நெக்ஸ்ட் நியூஸ், கீழ்கண்டவர்களில் யார் 16வது நிதி ஆணையத்தின் உறுப்பினராக இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிரஞ்சன் ராஜதஷா. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸு. ஸோ உறுப்பினர் வேற, சேர்மன் வேற. ஸோ சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் சுப்ரமணியம் அவர்கள். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், சுக்னா வனவிலங்கு சரணாலயம் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அல்லது யூனியன் பிரதேசத்தில் உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர். ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.